மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு மனிதன் நான் என்ன பண்ணேன்? அதுவும் பண்ணு. முதல்ல குடும்பு வந்திருக்கா, வா உள்ள வந்து. நான் பேசிட்டே இருக்கேன், எங்கடா போயிட்டு இருக்க? யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். என்னடா பண்ற? இவனுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருமே பொய்யா இருக்கா. பிடிச்சிக்கிட்டே இருக்கா, செத்துருவணும். யாரு உண்மையா இருக்காங்க, யார் நடிக்கிறாங்க தெரியவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அலாம சொல்றா, உனக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் சொல்றா. எதுவுமே தெரியாம சந்தோஷமா வாழ்ந்துருந்தாங்க. அவங்களாம் ஏன் வந்தானே எனக்கு தெரியல. உன்னோட நல்ல மனசுக்கு அவன் கால் தூசி கூட வர மாட்டான், தெரிஞ்சுக்கோ. இப்படியே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவாடா. ஃபர்ஸ்ட் எந்திரா, வாட்டர் கூட எந்திரா. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்க, நீ குடிக்கிறதவங்க மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுன்னு நினைக்காத. நீ குடிக்கிற அந்த நிமிஷம் மட்டும்தான் அந்த பிரச்சனை நீ தப்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பாரு. அப்போதான் அந்த பிரச்சனைக்கான உண்மையான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஹலோ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும். உண்மையை மட்டும் சொல்லு. உனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்குமா, என்ன ரொம்ப பிடிக்குமா? யாருன்னு தெரியுதாடா? இப்பயாச்சும் ஏதாவது பேசி தொலையண்டா சாமி. இல்லே இல்லை, உன்னை பார்த்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. 12th படிக்கிறப்போ 1 இயரே ஸ்கூல் வாசல்ல வந்து ரெகுலரா நீங்க ஒரு வார்த்தை என் பேர் என்னன்னு கேட்கணும்னு தோணுச்சாடா? இந்த ஒரு நாள் உனக்கு கேட்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா தேடி பார்த்தேன். காலேஜ் சேர்ந்து உன்னை எங்கேயாவது பாத்திர மாட்டோமான்னு என் கண்ணு ஒன்று மட்டும் தாண்டா தேடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே வீடு, இப்போ என்ன ஒர்க் பண்ற? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணேன். உன்னோட பேர் என்ன? இதான் என் நம்பர், நோட் பண்ணிக்கோ. ஏய், பேர் சொன்னதால சேவ் பண்ணு. பேர் சொல்லிட்டு போ. அது நீயே கண்டுபிடிச்சுக்கோ ராஜேஷ். ராஜேஷ் பாஸ்ட் பத்தி யோசிக்கிறாங்க. டீச்சரை லவ் பண்ண லைஃப் ஹாப்பியா இருக்கு. அவனை மறுபடியும் தேடி வருவான். லைஃப்பில் எப்போ வேணால் மேஜிக் நடக்கலாம். ஏன், அது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட நடக்கலாம். அதுக்காக கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும். ஏன், இந்த யூனிவர்ஸே கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கூட மாறலாம்.